கதையோட தலைப்பு தி செமலியான், பச்சோந்தி. இடத்துக்கு இடம் நிறம் மாறக்கூடிய ஒரு உயிரினம். ஆனா இந்த பச்சோந்தியை விட வேகமா நிறம் மாறக்கூடிய வேறு ஒரு உயிரினமும் இருக்கு. அதுக்கு பேரு மனிதன். பச்சோந்தியாவது தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் நிறத்தை மாத்துது. ஆனா மனுஷன் இருக்கானே, எதுக்காக நிறத்தை மாத்துவான்னு அவனுக்கே தெரியாது. இந்த மாதிரி மனிதனுடைய பச்சோந்தித்தனத்தையும், இந்த சமூகத்துல எளியவர்களுக்கும் வலியவர்களுக்கும் நடுவுல நீதி எவ்வாறு வளைக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் மையப்படுத்தி ஆண்டன் செக்காவ் எழுதியிருக்கிற கதை தான் இந்த பச்சோந்தி. கதை கேட்டுருவோமா? இந்த கதை ஆரம்பிக்கிறது ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு சிறு நகர வீதியில வச்சு. அந்த நகர வீதியில நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தனை ஒரு நாய் கடிச்சிருச்சு. கடிப்பட்டவன் குய்யோ முய்யோன்னு கத்திட்டு அந்த நாயையே துரத்திட்டு போனா. அவனை சுத்தி ஒரு கூட்டமே கூடிருச்சு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வேடிக்கை பார்ப்போம்ல, அது மாதிரி அந்த ஊர்லயும் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. இப்போ யாருக்கு கடிபட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஹிரோகின் அப்படின்ற ஒரு நபருக்கு கடிபட்டிருக்கு. இந்த ஹிரோகின் அந்த நகரத்திலேயே வாழ்ந்துட்டு வந்த ஒரு பொற்கொள்ளர். அவர் பாட்டுக்கு தெருவுல நடந்து போயிட்டு இருந்தாரு. நாய் அவரை கடிச்சு வச்சிருச்சு. விரல்ல கடிச்சதால கை முழுசும் ரத்தம் கலகலன்னு கொட்டுச்சு. இப்போ அந்த காலகட்டத்துல ரஷ்யால பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சட்டம் உண்டு. ஒரு நாய் ஒரு அப்பாவிய கடிச்சிருச்சுன்னா கடிச்ச நாய்க்கும் தண்டனை, அதை வளர்த்தவங்களுக்கும் தண்டனை. குறிப்பா வளர்த்தவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கி கடிப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க. நாய் ரொம்ப உக்கிரமா இருந்தது, அத ஓனர் சரியா பராமரிக்கல, ஊசி எதுவும் போடலன்னா அந்த நாயை அரசாங்கமே எடுத்துட்டு போய் ஏதாவது பண்ணிடுவாங்க. பராமரிக்கப்படாத நாய்களால பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு சட்டம். இப்போ இங்க கடிப்பட்டவரும் அந்த சட்டத்தை யோசிச்சு பாக்குறாரு. பாரு, சட்டப்படி உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அந்த நாய்கிட்டையே கத்துறாரு. இந்த காட்சியை எல்லாம் இப்போ ஹிரோகின் கத்திட்டு இருக்கிறது, அங்க கூட்டம் கூடி இருக்கிறது, இந்த காட்சியை எல்லாம் யாரு பாக்குறாங்க அப்படின்னா ரஷ்ய காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி பாக்குறாரு. இந்த அதிகாரியோட பேரு ஒக்யூமெலோ. ஒக்யூமெலோ தற்செயலாக அந்த வீதிக்கு வந்திருந்த பொழுது அவருடைய கண்ணுக்கு இந்த காட்சிகள் பட்டுருச்சு. அவர் உடனே பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட போய் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு நீதி வாங்கி தர்றேன். இந்த நாய் தானே உன்னை கடிச்சுது, இந்த நாய்க்கு தண்டனை வாங்கி தர்றேன், தக்க சன்மானமும் உனக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு ஹிரோகின் கிட்ட சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும் போது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம கிட்ட சொன்னாலே நமக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா? அதுலயும் ஒரு காவல்துறை அதிகாரியே நீதி வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஹிரோகினுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவனுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. ஆனா அந்த ஆறுதலை ஒக்யூமெலோ அடுத்து கேட்ட கேள்வி சந்தேகத்துக்குரியதா ஆக்கிருச்சு. சொல்ல போனா கேள்வி ரொம்ப சாதாரணமான கேள்விதான். ஆனா அதுக்கு வந்த பதில் இருக்குல்ல, அந்த பதில் தான் அது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்த எல்லாத்தையும் தலைகீழாக மாத்திருச்சு. ஏன்னா ஒக்யூமெலோ அது யாருடைய நாய் அப்படின்னு கேட்க, இது ஜெனரல் ஜிகல்லோவுடைய நாய் அப்படின்னு கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்லிட்டாரு. அதை கேட்டதும் தான் தாமதம். காவல் அதிகாரியான ஒக்யூமெலோவோட முகம், பேச்சு, பாவனை எல்லாமே மாறி போச்சு. அவரு பாதிக்கப்பட்டவன் மேலேயே பழிய தூக்கி போட்டாரு. ஆமா, நாய் பார்க்க ரொம்ப குட்டியா இருக்கே, நீ நல்ல உயரமா இருக்க, உன் கை எப்படி நாய்க்கு எட்டி இருக்கும்? நீதான் நாய்கிட்ட எதுவும் வம்பெழுத்தியா, அதை நோண்டுனியா அப்படின்னு அவனை பார்த்தே கேட்டாரு. கடிபட்டவனுக்கு புரிஞ்சு போச்சு. சரி, ரைட்டு, இது ஏதோ சாதாரணமான நாய்னு நினைச்சு இவரு தண்டனை வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஜெனரல் சிகல்லோவோட நாய்னு தெரிஞ்சதும் அப்படியே பின்வாங்குறாரு அப்படின்னு. ஏன்னா இந்த ஜெனரல் அப்படிங்கிறவங்க ரஷ்யால உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவங்க, உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க. அவங்களுக்கு போய் தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா? இல்ல அவங்க நாயை பிடிச்சி ஏதாவது பண்ண முடியுமா? அதனால நிச்சயமா இதனாலதான் ஒக்யூமெலோ மாத்தி பேசுறாரு அப்படிங்கிறது ஹிரோகினுக்கு புரிஞ்சிச்சு. ஆனாலும் தனக்கு நீதி வேணும் அப்படிங்கிறதுல அவனோட மனசு உறுதியா இருந்துச்சு. அதே நேரத்துல அந்த கூட்டத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் மறுபடி சொல்றாங்க, இது ஜெனரல் ஜிகல்லோவுடைய நாய் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், அவரோட எல்லா நாயையும் நான் பார்த்திருக்கேன், இந்த நாய்
அவருடையது கிடையாது அப்படின்னு. அவ்வளவுதான். ஒக்கிமெல்லோ மறுபடியும் கட்சி மாறியாச்சு. நான் உனக்கு நீதி வாங்கி தரேன் அப்படின்னு ஹிரோகின் கிட்ட சொல்லியாச்சு. பார்க்கவே கேவலமா இருக்க, ஒன்ன போய் ஜெனரலோட நாய்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நாய்கிட்ட சொல்லியாச்சு. என்ன மனுஷன் இல்ல, பச்சோந்திய விட வேகமா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனாலும் சரி, இந்த தடவை அவர் மாத்தி பேசினது நல்லதுக்கு தான். பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்குதே அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல மறுபடியும் ஒரு திருப்பம். ஆமாங்க, இவரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அந்த நகர வீதிக்குள்ள ஒரு பெண் நுழைகிறா. அவளும் ஜெனரல் ஜிகல்லோ இருக்காருல்ல, ஜிகல்லோ, அவர் வீட்டுல சமையற்காரியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறா. அவளை பார்த்ததும் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, ஒக்கிமெல்லோவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இனி வேற யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம், இந்த நாய் ஜெனரலோடதான்னு அவகிட்டயே கேட்டுடலாம். அதனால அவளை கூப்பிடுறாரு. ரொம்ப பணிவா, ஏன்னா ஜெனரல் வீட்டு சமையற்காரி இல்ல, அதனால ரொம்ப பணிவா அவகிட்ட கேக்குறாரு, ஏமா இது ஜெனரல் ஜிகல்லோ உடைய நாயா? அந்த பொண்ணு பெரிய இழுப்பறி போல முதல்ல இல்ல அப்படின்னா, அதுக்கப்புறம் சொன்னா, இது எங்க எஜமானரோட நாய் இல்ல, அவரோட தம்பியோட நாய். அவர் நேத்து தான் ஊர்ல இருந்து வந்திருந்தாரு, இந்த நாயையும் கூட்டிட்டு வந்திருந்தாரு. இது எப்படி இங்க வந்தது? ஒக்கிமெல்லோவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பின்ன அது ஜெனரலுக்கு சொந்தமான நாயா இருந்தா என்ன, ஜெனரலோட தம்பியோட நாயா இருந்தா என்ன? அந்த நாய்க்கு மரியாதை கொடுத்துதானே ஆகணும். இல்லாட்டி நீதி நியாயம் தண்டனைன்னு போனா ஜெனரல் கிட்ட யாரு திட்டு வாங்குறது? அதனால ஒக்கிமெல்லோ அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டாரு. அந்த பெண் கிட்ட திரும்பி எந்த நாய அது வரைக்கும் கேவலமா இருக்கு அப்படின்னு சொன்னாரோ அதே நாய ரொம்ப கனிவோட பார்த்து, நாய் நல்லா துருதுருன்னு இருக்கு, என்ன இதோ இவனை கடிச்சு வச்சிருச்சு, இவனோ லேசுப்பட்டவன் இல்ல, தடியன், இதோ நாயை கூட்டிட்டு போங்க, பாவம் பயந்து போய் நிக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சமையற்காரியோட அந்த நாயை அனுப்பி வச்சாரு. அப்படியே பாதிக்கப்பட்ட ஹிரோகின் கிட்ட திரும்பி, வாடவா பார்த்திருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்துட்டாரு. அந்த நாய் பாலை ஆட்டிக்கிட்டே சமையற்காரி பின்னாடி போனதாகவும், அங்கிருந்த அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டும் நீதி மறுக்கப்பட்ட ஹிரோகினை பார்த்து கை கொட்டி சிரித்ததாகவும் இந்த கதையை முடிச்சிருக்காரு ஆண்டன் செகாவ். இந்த கதை எழுதப்பட்டது 1890கள்ல. இப்ப சுமார் 130 வருஷம் ஆயிருச்சு. ஆனா இன்னைக்கும் இந்த கதையில வந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. எளியவனுக்கும் வலியவனுக்கும் நடுவுல நீதி வளைக்கப்படுது. வளைக்கிறவங்களா பச்சோந்தி மாதிரியான நபர்கள் இருக்காங்க. இந்த நிலை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஆண்டன் செகாவ் இந்த கதையை எழுதியிருப்பாரு போல.